எந்த திசை எரிய வர எந்த திசை அங்கே எந்த திசை நீட்டினாலும் எரிய வர எனக்கு வேணும் தீரத்தில் நீட்டினாலும் கடலாக ஒதிக்கவே கருப்பாறையில் நீட்டினாலும் அருகி உருகி போகவே பச்சை மரமதி ஆர்த்தி நானும் நீட்டினாலும் பச்சை மரமதி பச்சை மரமதி புஷ்பமாக இந்த வரம் தாரும் ஐயா இழ்வரனை இறையோனே பல்லரக்கம் கேட்ட போது ஆதிசிவன் ஏது சொல்வார் வாடாப்பா வல்லரக்கா வார்த்தை ஒண்ணு சொல்ல கேளு என்ன வரம் கேட்டிட்டாலும் என்ன வரம் இந்த வரம் கேளாதப்பா இந்த வரம் கேளாதப்பா எப்போ உலகத்துல எத்தனை கோடி வரம் இருக்கு தெரியுமா? என்ன வரம் இருக்கு? அதுல ஏதாவது ஒரு வரத்தை கேட்டா ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுத்திருப்பேன் உனக்கு உடனே கொடுத்திருப்பேன். அதானே. ஆமா. ஆளக்கூடிய வரத்தை கேளு. கேளு தாரேன். அழியக்கூடிய வரத்தை கேட்க. வாழக்கூடிய வரத்தை கேளு. கேளு. மாளக்கூடிய வரத்தை கேட்காத. கேளாதப்போ. இருக்கக்கூடிய வரத்தை கேளப்பா. கேளுப்பா. இப்படி இறந்து போற வரத்தை கேட்கறியே. கேக்கியப்பா நீ. எத்தனை கோடியாட அடிய எத்தனையோ கோடி வரங்கள் இருக்கு இந்த உலகத்தில். நாடுதாரே, நகரந்தாரே, சொத்துதாரே, மண்ணு தூங்கி தூங்கி விழுந்தாலும் பெரியமாவது பக்கத்தில் துணைக்கி இருந்தாவு. அவளி வந்து கூட்டு போயிட்டாவுல. எப்பா இத பாரு அரக்கா, இந்திரன் கையில் இருக்கும் அச்சுராயுதத்தை உனக்கு தருகிறேன். யமதர்மன் கையில் இருக்கும் மாச கயிறை வாங்கித்தார். அது வேண்டாமா? வேல்முருகன் கையில் இருக்கும் வேலாயுதத்தை தருகிறேன். வேலாயுதமும் உனக்கு வேண்டாமாப்பா?
சக்தி கையில இருக்கிற திரிசூலத்தை தாரு. வேண்டாம், அது வேண்டாம். என் கழுத்துல போட்டிருக்கிற பாம்பு தாரு. பாம்பு வச்சு பாம்பு வச்சு பாம்பாட்டு தெருவில் விட்டு நடனம் ஆடி அதை வச்சு பிழைச்சிக்கோ. கோபால கண்ணன் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரமும் வாங்கி தாரு. தேவையில்லை. அவர் கையில இருக்க சீங்குழல் சீமுழல் இருக்கு ஊதிட்டு போறது ரூபா ஊதிட்டு போறதா தேவையில்லை. வேற அதுக்கு வழி இல்லை. சீங்குழல் எனக்கு எதுக்கு? ஐயோ ஐயோ இறைவா, என்ன இந்த பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது. கோபுர சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டா நான் நினைத்த வரத்தை நீங்க எனக்கு தந்தை ஆகணும். அது உனக்கு சரிப்பட்டு வராதுப்பா. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நிறைவா. வருமானம் தெரியாது. 4 பேர் சப்ளைக்கு ஆள் விட்டுக்கிடுவேன். இல்ல ஒண்ணு வச்சு அதை வச்சு காப்பாற்ற தெரியாது உனக்கு. நான் அதை நல்லா வச்சு அழுவேன். எனக்கு அந்த வரத்தை தாங்க. எனக்கு வச்சு ஆளுவேன். அதான கேட்டேன். ஆளுமை திறமை எனக்கு நிறைய உண்டு. இருக்கிறதா? ஆமா. அப்ப அடுத்து வார எலெக்ஷன்ல உங்களுக்கு அப்படி சொன்ன உடனே பார்த்தார். என்ன இந்த அரக்கன் வல்லரக்கன் பிடிவாதக்காரனா இருக்கா. மாட்டேன்னு சொன்னாலும் சரி நான் ஏத்துக்கிறேன். சத்திய உன்னை எப்போ செஞ்சு கொடுத்தோமோ அப்பமே இந்த அரக்கன் காலடியில போய் விழுந்ததுக்கு சமமாய். என்ன கேட்டாலும் நாம இல்லன்னு சொல்ல முடியாது, கொடுத்துதான் ஆகணும். என்ன செய்ய ஆதி கண்ண அப்படி இருக்கும் பொழுது பார்த்தார் இறைவன் பகவான் வல்லரக்கர் ஆட்டுதனுக்கு என்ன விதமாக வரத்தை கொடுத்தார் தெரியுமா? தந்தேன் தந்தேனேட வல்லரக்கா வல்லரக்கா கேட்ட வாரம் உந்தனுக்கு தந்தேனேடா கேட்ட வாரம் உந்தனுக்கு தந்தேனேடா தரணி எல்லாம் ஆழ்வாயடா வல்லேரக்கா தரணி எல்லாம் ஆழ்வாயடா வல்லேரக்கா மகிமையாலே கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லேரக்கா வல்லேரக்கா ஒருவாரோ உந்தனுக்கு ஒருவாரோ உந்தனுக்கு கொடுத்தேனடா ஒருவாரோ உந்தனுக்கு கொடுத்தேனடா கொடுத்த வரத்தினுட மகிமையாலே குவளையத்தை ஆழ்வாயடா வல்லரக்கா கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமை செய்தால் கொடுத்த வர ஒன்ன சுத்தி கொடுத்த வர ஒன்ன சுத்தி கொள்ளுமாடா நீயும் கொடுமை செய்தால் கொடுத்த வர என்னது தந்த வரத்தினுட மகிமையினாலே தரணி எல்லாம் ஆளலாம். தர்மம் தவறி நடந்தன்னு சொன்னா தந்த வரம் உன்னை எரித்து விடும். நான் தந்த வரமே உன்னை கொல்லுண்டா. கொடுத்த வரத்துக்கு கொடுமை செய்தால் நான் கொடுத்த வரமே உன்னை கொல்லும். கொன்று விடுமடா. இறைவன் பகவான் வரங்களை கொடுக்க வாங்க மட்டும் வணங்கி நின்றான். வாங்கிய பின்னாலே நிமிருதான் கொடுக்க மட்டும் குனிந்து நின்றான். அரக்கன் கொடுத்த பின்னாலே குதி குதித்து எழுந்து நின்றான். சண்டாளன் அந்த இறைவனுக்கு முன்னாலே வரங்களை வெட்ட வல்லரக்கராட்டுதல் எப்படி நிற்கிறார்? எப்படி ஐயா? அவரோ வாங்கு மட்டும் வணங்கி வரத்த
மனமதி எண்ணாத எண்ணமல் எண்ணகிற வல்லர கைலாச வாசலே தேவர்களை எரித்தோமா சேவை செய்ய யாருமே அமரர்களை எரித்தோமா அடிபணிய யாருமே கைலாச வாசலே பகவானை எரித்து விட்டு பாரவல்லி கையிலை பகவானாக இருந்தோமா பகவான் என்றுதான் நினை தேவர்கள் எல்லாம் வருவார்களாம் வருவார்களா சேவித்தங்கே வணங்குவாரா வணங்குவாரா அமரரெல்லாம் வருவார்களா வருவார்களா அங்கே அமரரெல்லாம் வருவார் அடிபணிந்து வணங்குவார் இந்திரன் வருவார் ஏவல் பணி செய்யுவார் சந்திரனர் வருவார் பக்கத்தில நிற்பார் சீரா கணக்கணே சித்திரகுப்தனை கைலாசத்து கணக்குக கட்சிதமா சொல்லுவார் பிரம்மதேவன் வருவார் பஞ்சாங்கம் பார்ப்பார் மாயக்கண்ணன் வருவார் மாயக்கண்ணன் மச்சான் என்று அழைப்பார் அப்பா என்று வருவார் இளைய மகன் வேல்முறை அப்பா என்று அழைப்பார் சண்முகனை வாடா என்று சந்தோஷமாய்தானே வலது கண்ண முத்தமிட்டு வைத்திடலாம் இடது பக்கம் நந்தி தேவன் வருவார் முன்னால நிற்பார் நாரதர் வருவார் காட்டு செய்தி சொல்லுவார் தும்புருவர் வருவார் தூது சொல்லி போவார் கைலாசத்து வாசலில் ரம்பையவள் வருவாளா வருவார் ரம்பையவள் வருவாளா நடனங்கள் ஆடுவாளே ஊர்வசி வருவாளே உல்லாசமா பாடுவாளே மேனகை வருவாளே மேனகை மிருதங்கமும் போடுவாளை போடு போடு மிருதங்கமும் போடுவாளை அமண்ணே போடு போடு கைலாசத்திலே ரம்பை வருவா நடனங்கள் ஆடுவா நான் கடவுள் என்று சொல்லி எனக்கு முன்னாலே நடனங்கள் அம்மா அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன் ஊர்வசி வருவா உல்லாசமா பாடுவா மேனகை வருவா நம்மளுக்கு மிருதங்கள் போடுவா மிருதங்கம் 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 திலோத்தமை வருவாள் திரு நாட்டியங்கள் ஆடுவா நமக்கு முன்னாலே அங்கிருந்து வருவாள் சரஸ்வதி என்னாகும் சங்கீத கீர்த்தனைகளை எல்லாம் பாடுவா பார்வதி வருவா நம்ம பக்கத்துல இருப்பா நம்மளை பார்த்து பக்தா என்று அழைப்பா பர்த்தா என்று அழைப்பார் அப்பா சண்டாள பாவி அம்மா அவன் தலையில இடி வந்து விழ நினைச்சா மதியெல்லாம் நினைப்புத்தான் பிழப்ப கெடுத்துதான் அதானே கோடை இடி வந்து தொம்முன்னு விழ சரி
அந்த பாவி இப்படியெல்லாம் நினைக்கானே நினைக்கான சண்டை அள்ளி ஈடழிந்து போவான் இந்த வல்லரக்க. ஆமண்ணே அப்படி நினைக்கக்கூடிய அரக்கனை கண்டார் ஆண்டவன் சிவபெருமான். ஆதிவள்ளி கைலாச வாசலில் என்னையா இறைவனாகிய சிவபெருமான் வரங்களை கொடுத்து விட்டு அந்த அரக்கனுக்கு முன்னாலே ஆமண்ணே ஆண்டவனாகிய சிவபெருமான் எப்படி நிற்கிறார் தெரியுமா? விதமாக இருக்கிறார். அச்சிலே சிக்கின எறும்பு போலே எறும்பை போலே ஆலைகாடலில் விழுந்த துரும்ப போலே துரும்பை அங்கே ஆலையில் இட்ட கரும்ப போலே கரும்பை அக்கினி வழிபட்ட சருக போலே சருகை கரும்பை போலே ஈசன் அறிவிழந்து உணர்விழந்து ஆண்டவன் சிவபெரும் அவர் மனதில் எண்ணுகிறார் அரக்கனுக்கு தான் கொடுத்த வரத்தை கண்டு தான் பயன் ஆதிசிவன் பகவான் இவ்விடத்தில் நின்றோவான் சண்டாள வல்லரக்கே சண்டாள வல்லரக்கே சடப்பொழுதில் இருத்திடுவான் சண்டாள வல்லரக்கே அரக்கனுக்கு கொடுத்த வரத்தை கண்டு ஆண்டவன் சிவபெருமான் அஞ்சி நடுங்கி பயந்து ஒடுங்கி நிற்கிறார். விஷமுண்ட மீனை போலவும் வெந்தனல் வட்ட மெழுகை போலவும் படமெடுக்கும் பாம்பின் வாயிலை அகப்பட்டதோ தேரை போலவும் அதே தவக்கா கடன் கொண்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றாராம் இலங்கை வேந்தன். அன்று இலங்கை வேந்தன் ஆண்டவன் பகவான் அந்த அரக்கனுக்கு முன்னால் நின்று கொண்டு இறைவன் நினைத்தார். சண்டாள பாவி இந்த வல்லரக்க அந்த அரக்கனுக்கு முன்னாலே நாமல் நின்றோமையானால் ஜனப்பொழுதிலை எரித்தாலும் எரித்து விடுவானே என்று ஆதிவள்ளி கைலாச வாசலை விட்டு ஆண்டவன் பகவான் ஓடுகிறார். தன்னந்தனியாக ஓடினவுனா வந்து குடும்பி ஏற்றி பிடிச்சுக்கிடுவான். ஆமா அதனால ஆளோட சேர்ந்து ஓடணும்னு சொன்னா நம்ம அடியவர்களையும் சேர்த்து அழைத்துக் கொண்டுதான் போக வேண்டும். நம்ம போனோம்னு சொன்னா எந்த முகக்கு மூலையிலையாவது போய் ஒளிஞ்சுக்கலாம். நம்ம அது ஒருத்தர் நம்மளால பிடிக்க முடியாது. அப்படி அந்த இறைவனாகிய சிவபெருமான் தேவாதி தேவுக்கள் தேவரிசை முனிவர்களோடு ஆதிவள்ளி கைலாச வாசலை விட்டு எப்படி ஓடி வருகிறார் தெரியுமா? என்ன விதமாக ஓடுகிறார்? வானவரும் ஓடினார் மறையவரும் ஓடினார் வானவரும் ஓடினார் மறையவரும் ஓடினார் தானவரும் ஓடினார் தவமுனிவரும் ஓடினார் அப்படி இந்திரனும் ஓடினார் சந்திரனும் ஓடினார் சூரியனும் ஓடினார் சொக்கேசன் ஓடினார் கௌதமரும் ஓடினார் கலை கோட்டார் ஓடினார் ஓடியா மூவர்களும் ஓடினார் முனிவர்களும் ஓடினார் 33 தேவர்களும் ஓடினார் நாரதரும் ஓடினார் நல்முனிவர் ஓடினார் 48
எண்ணாயிரம் கோடி ரிஷிகள் ஓடினார் 48,000 கோடி ரிஷி ஓடினார். மயிலேறி வாகனத்துல சுப்பிரமணியன் ஓடினார் வாகனத்தில் சுப்பிரமணியன் ஓடினார். எருமைக்கிடா வாகனத்துல யமதர்மன் ஓடினார் எருமைக்கிடா வாகனத்தில் யமதர்மன் ஓடினார். காக்கா வாகனத்துல சனி பகவான் ஓடியா 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 வாகனத்துல சனி பகவான் ஓடினார். பச்சைக்கிளி வாகனத்துல மன்மதன் ஓடினார் கிளி வாகனத்துல மன்மதன் ஓடினார். ஆட்டுக்கீடா வாகனத்துல அக்கினி தேவன் ஓடினார் அடிக்கிட வாகனத்துல அக்கினி தேவன் ஓடினார். அன்னபட்சி வாகனத்துல அழகு பிரம்மன் ஓடினார் அந்த பச்சை வாகனத்தில் அழகு பரமன் ஓடினார். வெள்ளாடை மேலேறி தெய்வேந்திரன் ஓடினார் வெள்ளை யானை மீனிலேறி தெய்வந்தீரன் ஓடினார். வெள்ளாடை மேலேறி தெய்வேந்திரன் ஓடினார் வெள்ளை யானை மீனிலேறி தெய்வந்தீரன் ஓடினார். தேவாதி தேவரெல்லாம் தட்சிணாமூர்த்தி இடமதிலை தேவாதி தேவரெல்லாம் கிருஷ்ணமூர்த்தியோட மதியிலே ஆண்டவனை பகவானே அது என்ன அலங்கோலோ ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலோ. அதை சொல்ல நேரமில்லை அண்ணாவார வல்லரக்கே அதை சொல்ல நேரமில்ல அண்ணாவார வல்லாரக்கு. ஈஸ்வரனை இறையோனை இது என்ன அலங்கோலோ இறையோனே இது என்ன அலங்கோலோ. இதை சொல்ல நேரமில்லை அண்ணாவார வல்லாரக்கு. வந்தாலும் வந்திடுங்கோ வராவிட்டால் இருந்திடுங்கோ என்று சொல்லி சிவபெருமான் வேகமாக ஓடும் போது அங்கு மூத்த மகள் ஆதிமூலோ 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 முக்கனடை வழிமறித்தார். ஆதிமூலோ மூத்த மகனாகிய ஆதிமூல கணபதி ஆமோ முக்கண்ணன் பகவானை வழிமறைத்து என்னன்னா சொல்லுகிறார் என்னென்ன சொல்லுகிறார். அம்மையப்பா பகவானே அம்மையப்பா பகவான் அரக்கனுக்கு வரங்கோடு அம்மையப்பா ஓடலாம் உங்களுக்கு பின்னாலே உங்களுக்கு பின்னாலே என்னால் ஓடி வர முடியலையே அப்பா உங்களுக்கு என்னால் ஓடி வரணும் மகனே ஓடியா எங்காலோதான் கட்டக்கா கையோதான் குட்டக்கை ஆணை போல முகமேறி பெரியப்பான போல வயறீரி எந்த கப்ப பகவான் என்னுடைய வாகன பெருச்சாளி வாகனத்தான் என்னுடைய வாகனத்தை எட்டி வா என்று சொன்னால் எட்டி வா என்று எள்ளு பொறி குதப்போ அப்பா எட்டி வா என்று சொன்னார் இது எள்ளு பொறிக்க கூதப்பா அவசரமா போக சொன்னார் என்கிட்ட அவள் கடலை கேக்கூதா இந்த மானங்கட்ட பெருச்சாளி அப்பா மாவூருண்ட கேக்கூதா என்னங்கட்ட பெருச்சாளி எள்ளூருண்ட கேக்கூதா ரோசங்கட்ட பெருச்சாளி சோழ பொறி கேக்கூதா வெக்கங்கட்ட பெருச்சாளி
அப்பா பகவானே ஆமோ அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து அம்மையப்பா நீங்கள் இப்படி ஓடலாமா? இப்படி ஓடலாமாப்பா? உங்களுக்கு பின்னால என்ன என்னால ஓடி வர முடியலையே என் தகப்பா. சங்கடமா இருக்கப்பா. என் காலோ கட்டக்காளி, கையோ குட்ட கையி, என் குட்ட கையப்பா. ஆன போல முகம் இருக்குது அப்பா. ஆமா, பானை போல வயிறு இருக்கப்பா. அப்பா என்னப்பா? எப்பா ஓ, என் வாகனம் இருக்கே பெருச்சாளி. இந்த பெருச்சாளி சிறிய வாகனம் மத்த நேரமெல்லாம் என் காலடியிலேயே கிடக்கு. பார்த்தால் நான் கூப்பிட்ட நேரமெல்லாம் வரும். ஒரு ஆபத்துன்னு சொல்லிட்டா மட்டும் அங்க போய் நின்னுக்கிடுது. ஆமா, எட்டி நின்னுக்கிட்டு பார்த்து, ஏய் பெருச்சாளி ஓடியா, ஆபத்து ஆபத்து வா அப்படின்னு கூப்பிட்டா அது என்னை எதிர்த்து முழிக்கிறது மட்டுமா, என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன். அதானே நம்ம தலைவர் மதிக்க மாட்டேன். மதிக்கணுமா இல்லையா? நம்ம பாஸ்ன்னு நினைக்கணுமா இல்லையா? நினைக்கணும். அங்க நின்னுக்கிட்டது என்ன பார்த்து என்ன கேட்க தெரியுமா? என்ன கேட்டது? அவசரமா போகணும்னு சொன்ன அவள் கடலை தருவியா? அப்பந்தான் வருவேன். அவள் கடலை மானங்கட்ட பெருச்சாளி என்ன கேக்கு? மாவுருண்ட கேக்குப்பா, மாவுருண்ட கேக்கு. எங்க போட்ட ஐயா? எண்ணங்கட்ட பெருச்சாளி எள்ளூருண்ட கேக்கு. ரோஷங்கட்ட பெருச்சாளி என்ன கேட்டது? சோளப்பொறி கேக்கு. எங்க போய் பொறி கேட்போம். வெக்கங்கட்ட பெருச்சாளி என்ன கேட்டது? அவிச்ச வேற கடலையா கேக்கு. அவிச்ச கடலை வறுத்த கடலை ஆவாதோ? கருக்கு முருகன் சாப்பிட்டா பக்கத்துல இருக்கவங்க சத்தம் கேட்கும்னா பங்கு கொடுக்கணும்ல. அவிச்ச கடலைன்னா சவுக்கு சவுக்குன்னு சவுச்சிடலாம். யாருக்கும் கேட்காதுல்ல. அதுக்கு தான் அந்த பெருச்சாளிக்கு வந்து பல்லு இல்லை, அதுக்காண்டி அது அப்படி கேட்கும். நம்ம காரணம் இது. நமக்கு ஏகப்பட்ட பல் இருக்கு. எத்தனை காலத்துக்கோ அப்படி ஆதிமூல கணபதி சொல்லுகிறார். அப்பா என்ன என் பெருச்சாளி என்ன வார்த்தை கேக்கு. அன்னைக்கு உங்க அம்மா பார்வதி உனக்கு தட்டு தட்டா கொழுக்கட்டை, தட்டு தட்டா அதிரசம், தட்டு தட்டா மோதகம், தட்டு தட்டா உளுந்த வடை, அவள் பொரி, கடலை, சுண்டல், பூம்பருப்பு, எவ்வளோ காண உனக்கு முன்னால கொண்டு வந்து உங்க அம்மா வச்சா. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு தினம் தினம் தான் பலகாரம் கொடுக்கா பார்வதி. ஒரு நாளாவது ஒரு கொலக்கட்டையில பாதியை கொடுத்திருப்பியா? ஒரு உள்ள இருக்க கொஞ்சம் அந்த பருப்புல ஒண்ணு போட்டு ஒண்ணு வேண்டாம், அந்த பூம்பருப்புல பாதியை பிச்சு தந்திருப்பியா? காத்துல பறந்து வந்த பொரிய கூட நான் எடுக்க ஓடி வரும் போது என்ன ஊதி தூர தள்ளி விட்டுட்டு புஷ்னு உறிஞ்சிருது. அது தும்பி கையால புஷ்னு ஊதி தூர தள்ளிடுது பெருச்சாலிய. இது உறிஞ்சி எடுத்துருது. சரிதானே, வம்பா பேரப்படாது. அது திண்ணுறமா எடுத்து. அதனால அது இன்னைக்கு எனக்கு எதிராக நின்றுட்டு இத்தனையும் தந்தாத்தான் வருவேன்னு சாதிக்கும். நேரம் பார்த்து பழி வாங்குது. சரி, அத்தனையும் கொடுத்து பெருச்சாளி காதை பிடிச்சு கரகர கரகரன்னு இழுத்துட்டு வந்து அதுக்கு மேல யாரி நான் உட்கார்ந்தேன்னு சொன்னா ஒரே ஒரு சத்தம் தாமனை கேக்கு. எப்படி கேக்கு? எப்படி கேக்கு பாருங்களேன். டைல்ஸ் இல்லாதான் உங்களுக்கு பழக நகலுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டுமா, அதையும் மீறி ஆமா அது சத்தம் கேட்க பாருங்க. ரெண்டு விழாவு பக்கத்துல இருந்து சிறுகுடலும் பெருகுடலும் வந்து விழுந்துருது. அப்பா காக்காவும் குருவி அதுக்கு மருத்துவம் பாக்குப்பா. காக்கா காக்கா டாக்டர், குருவி குருவி நர்ஸ். அப்பா அத்தனையும் கொடுத்து அது மேலே ஏறினா உட்கார்ந்து போனா. பேல வயிறு பின்ன இழுக்கு பெருச்சாளி வாகனம் என்ன முன்ன இழுக்குதப்பா. பார்த்தவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாம் என்னை பார்த்து ஏளனமாக எள்ளி நகையாடுகிறார்கள். ஏளனமாக பேசி என்னை சிரிப்பா சிரிக்கிறாங்க. என்னன்னு பேசுறாங்க? எலி மேல யானை உட்கார்ந்துட்டு போகுதுன்னு கேவலமா பேசுறாங்க. அப்பா ஒண்ணு என் வாகனத்தை மாத்தி கொடுங்க, இல்ல என் உருவத்தை மாத்துங்க. அப்படி என்ன பண்ணட்டும்? எனக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னா இந்த இடத்தை விட்டு உங்களை அங்கிட்டு நகல விட மாட்டேன், இங்கிட்டு நகல விட மாட்டேன்.
இன்னைக்கு இப்படி போகுது. சரி ஏப்பா, வேற எனக்கு வரத்தை கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு நீங்க போங்க, நான் உங்களுக்கு வழி விடுவேன். மகனே ஆதி மூலம் கவலைப்படாதே. உன் வாகனம் இருக்கு பத்தியா, அதுக்கு மூசிகா வாகனமும் ஒரு பெயர் உண்டு. ஆமா, அது எந்த இடத்துல மூச்சு விடுதோ, மூச்சு விடுதுன்னா அந்த மூச்சு இல்ல, இப்படி ஏங்கி மூச்சு விடுவோம்ல, அது மூச்சு விட்டுதுன்னா பூமி கபாலமாக வெடிச்சிரும். உடனே நீ பூலோகம் சென்று மூளை முடுக்குகளில் இருக்காமல் சந்திக்கு சந்தி விநாயக பெருமானாகவே போயிருக்க வேண்டும். நானும் உன் தாயாகப்பட்ட பார்வதியோ வேம்பு மரசுமாக முளைத்து உனக்கு துணையாக இருப்போம் என் மகனே. உன் மாமா ஆழ மரமாக இருப்பார், ஆழமரத்திலை விழுதாக இருப்பார், ஆழம் பழமாக இருப்பா. போன கொடையில பார்த்தீங்களா எவ்வளவு குழந்தையா இருந்தானு, ஒரு நிமிஷத்துல குழு குழு குழுன்னு குலுங்கிட்டாளே. அந்த ஆழம்பழத்தில் இருக்கும் விதையாகவே வருவார். உடனே இவர் பார்த்தார், மகனே கணபதி, உங்க அம்மா வேம்பம்மே, அப்பானா அரசப்பே, வாரான அரசப்பே, தீவட்டி கொளுத்திட்டு வாராம் பாரண்டா, வழியை விடு, அப்பாவுக்கு நேரமாகுதப்பா என்று ஆதி மூல கணபதிக்கு வரத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு ஆதி சிவன் பகவான் தேவா ஆதி தேவக்களோடு எப்படி ஓடி வருகிறார்னா, அவர் 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார். 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார். அமரதேவர் முனிவரெல்லாம் அரணார் பின்னால் ஓடினார். ஆருணியா வனமதிலை அரணாறு ஓடி வந்த தேவர்களை ஒற்றுமையா வரவழைத்தார். அழைத்து வந்த அமரர்களை அரளி மூடை தலைய செய்து சிவனாரும் ஒரு செவ்வரளி மூடாகவே முளைத்து 5 சுரூபங்களையும் 5 விண்மத்தியில் லிங்கங்களாகவே அமைத்து செவ்வரளி புஷ்பத்திலே சிவபெருமான் சிவலிங்க வடிவத்தில் போய் ஒளிந்தார். ஓடிங்க 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 ஓடிங்க. 8 நாளாக இறைவனை காணாத சக்தி உமாதேவி பார்வதி இறைவனாகிய பகவானை எப்படி தேடி வருகிறாள் தெரியுமா? கைலாச மலைகள் எல்லாம் கடவுளைத்தான் தேடி, கைலாச மலைகள் எல்லாம் கடவுளைத்தான் தேடி பார்த்தாள். கடவுளை தான் காணாமல் கலங்குகிறாள் பார்வதி, கண்ணனோட தங்கை, மனைவி, கண்ணனோட தங்கை, கடவுளோட மனைவி, அந்த பாரவள்ளி கையில எல்லாம் பகவானை தேடி பார்த்தார். பாரவள்ளி கையில எல்லாம் பகவானை தேடி பார்த்தார். பகவானை காணாமல் பதறுகிறார் பார்வதியா, பகவானை காணாமல் பதறுகிறார் பார்வதியா, பச்சைமாலின் தங்கை, பகவானோட மனைவி, பச்சைமாலின் தங்கை, பகவானோட அங்கே ஆதிவள்ளி கையில எல்லாம் மரணாரை ஆதிவள்ளி கையில எல்லாம் மரணாரை அரணாரை காணாமல் அலறுகிறார் பார்வதியா, அரணாரை காணாமல் அலறுகிறார் பார்வதியா, அச்சூதனார் தங்கை, அரணாருட மனைவி, அச்சூதனார் தங்கை, அரணாருட மனைவி, அச்சூதனார் தங்கை, அரணாருட. இந்த 7 உலகமெல்லாம் ஈசனைத்தான், 7 உலகமெல்லாம் ஈசனைத்தான், ஈசனதம் காணாமல் ஏங்குகிறார் பார்வதியா,
பெருமாள் தங்கை ஈசனுட மனைவி என் பெருமாள் தங்கை ஈசனுட மனைவி போட் 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 போடே போடே 14 உலகமெல்லாம் தேடி பார்த்தார். சரி இறைவன் பகவானை காணவே இல்லை. எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. அவர் எங்க இருக்காரு? ஏப்பா ஆருணிய வனத்துக்குள்ள இருக்காரு. பார்த்தால் அம்பிகை பார்வதி பாலை வனத்துக்குள்ள இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். அண்ணனாகி என் பெருமான் கோபால கண்ணனை அழைக்க வேண்டும். என் பெருமான் கோபால கண்ணனை அழைத்தால் மட்டும்தான் நம்ம துன்பங்களை நீக்கி துயரங்களை எல்லாம் களைந்தறிவார் என்று சொல்லி அண்ணனை அழைக்கிறாள் ஆதிபரா சக்தியாகிய பார்வதி. என்ன விதமாக அழைக்கிறாள்? அண்ணா அண்ணா கோபால ஹரி ராம ரகுராமா அண்ணா அண்ணா கோபால ஹரி ராம ஆளிலையில் சயனம் செய்யும் அச்சூதனை வாரும் அண்ணா பார்க்கடலில பல்கி கொண்ட பச்சை மாலை வாரும் அண்ணா ஒன்னா பிறக்கலையோ ஒன்னா ஆமா ஒன்னா பிறக்கலையோ ஒரு கலசத்திலை அருந்தலையா ஒரு கலசத்திலை அருந்தலையா அருந்தலையோ அருந்தலையோ ஒன்னா பிறக்கலையோ பிறக்கலையோ அருந்தலையா கூட பிறக்கலையா கூட்டுப்பாளி எந்த நேரம் ஓடி வந்து எந்தனுக்கு உதகணமே பார்வதி நான் அழைக்கும் சத்தம் பச்சை மாலை கேட்கலையோ ஈஸ்வரியால் அழைக்கும் சத்தம் எந்த மையா கோமதி நான் அழைக்கும் சத்தம் கோமதி நான் அழைக்கும் சத்தம் வாவாளு கேட்கலையோ என் கோவாளு கேட்கலையோ ஏ கோவாளி 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 அண்ணனை அழைக்கிறாள் ஆதிசக்தியாகிய பார்வதி. அண்ணனாகி என் பெருமான் கோபால கண்ணனை அழைக்கும் போது இப்படியெல்லாம் பேர் சொல்ல ஒரு பிள்ளை இருக்குன்னா சந்தோஷப்படணும் பெருமைப்படணும். அப்படி இருக்கும் வேளையில் பார்த்தார் அங்கு அமர்ந்திருக்கும் என் பெருமான் கண்ணன் நினைத்தார். என்ன நினைக்கிறார்? தங்கையாகப்பட்ட பார்வதி நம்மளை அழைக்கிறாளை என்று பார்கடல் தனை கடந்து பாம்பு சயனமிட்டு பச்சமாள் கோபால கண்ணன் எப்படி வருகிறார்? என்ன விதமாக வருகிறார்? பாம்புடல்ல சயனம் விட்டு பச்சைக்கால் கருடன் ஏறி பாரளந்தோன் வருகிறாரை வனவான வனங்கடந்து வருகிறாரை என் பெருமாள் பாசி படர்ந்த மலை படர்ந்த மாலை பரமசிவன் வாழுமலை பரமசிவன் வாழுமலை வாழுமலை ஆமண்ணே பாசி படர்ந்த மலை பரமசிவன் வாழுமலை ஊசி போல் உயர்ந்த மாலை உயர்ந்த மாலை உடைய வாழுமலை வாழுமாலை
ஊசி போல் உயர்ந்த மலை ஆமாண்ணே உடையவனார் வாழும் மலை ஏண்டி சாய்ந்த மலை சரிந்த மலை சங்கரனார் சங்கரன் பகவான் வாழும் மலை எந்த மலை எந்த மலை இந்த மலை கைலை மலை அப்படி அந்த கைலாச மலைக்கு வருகிறார் கண்ணபிரான் ஆமோ என்னடா இது கொடுமை என்ன மோசம் இது கைலாசம் தானா அதானே ஒரு ஜோடி இருக்க இல்ல இது நிஜமாவே கைலாசம் தானா கைலாசம் சொன்னா எவ்வளவு செகஞ்சோதியா இருக்கும் இல்ல கைலாசம் தான் கைலாசம் தான் இது கைலாசம்னு சொன்னா ஒரு நாதிய காங்கலையப்பா கைலாசம்னு சொல்லுது ஏல பகவானும் இல்ல பக்தர்களும் இல்ல ஆமா சடையாண்டியும் இல்ல சன்னியாசிமார்களும் இல்ல இவ மட்டும் தனியா ஒரு ஓரமா உட்கார்ந்திருக்கா பார்வதி அதானே நம்ம தங்கச்சி மட்டும் கூட்ட வச்சுட்டு இருக்காளே யாரையுமே காங்கலையே அதானே எல்லாரும் மத்தியானம் கூட பகவான் மத்தியானம் கைலாசத்துக்கு போறாங்க கோயிலுக்கு பகவான் இல்லைன்னு சொன்னா இல்லைண்ணே பகவான் இல்லைன்னு சொன்னா படியளக்க போயிருக்காருன்னு நினைக்கலாம் ஆமா குதிரை காலில் படுத்திருக்காங்களே குதிரை காலை தூக்கிட்டு வர இருக்கு அதாடி இது பார்த்து படுங்க கால கீழே இறக்கிறாங்க அதானே பார்த்தேன் சரி என்ன ஓ ஏன்னா என்ன பகவான் படியளக்க போயிருக்காருன்னு நினைக்கலாம் நினைக்கலாம் இந்த தேவர்கள் எங்க போனாங்க அதானே எங்க போனாங்க மூவர்கள் எங்க போனாங்க பக்தர்கள்லாம் எங்க போனா இந்த பண்டார கூட்டங்களுக்கு என்ன ஆச்சு அதானே ஆண்டவனை சுமக்கக்கூடிய வாகனத்தை கூட காணுமே ஓ நந்திய எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியலையே தெரியலையே, என்ன ஆனார்கள் பார்வதியை பார்க்கும் போது ஒரு மாதிரி இருக்காளே சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கா அதானே கண்ணீரும் கவலையுமாலாம் இருக்கா சங்கடத்துக்கு என்ன காரணம் கேட்டு பாப்பமே எல்லாம் இந்த பகவான் பாழா போன பகவான் தான் காரணம் அவர் இல்லாத காரணத்தில் கைலாசத்துல என்னமோ நடந்திருக்கு அதான் ஏதோ நடந்திருக்கு என்று தங்கை பார்வதிக்கு அருகிலே வந்து 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 தாமோதரன் கோபால கண்ணன் என்ன சொல்லுகிறார் என்னையா சொல்கிறார் ஆண்டி எங்க போனாரம்மா 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 அண்ணனிடம் சொல்லிடம்மா 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 அண்ணன் கேட்க சொல்லிடம்மா 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 ஆமையோ கொடையோ ஆமாம்மோ கிழவன் எங்க போனாரம்மா போனாரம்மா கிருஷ்ணன் கேட்க சொல்லிடம்மா 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 கிருஷ்ணனிடம் சொல்லிடம்மா 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 போனாரம்மோ ஆமம்மோ பார்வதியை இந்த பண்டாரம் எங்க பண்டாரம் எங்க பண்டாரம் எங்க போனார் பார்வதியை சொல்லிடம்மா பார்வதியை சொல்லிடம்மா அந்த பேயாண்டி பேயாண்டி இந்த பெருமாளிடம் இந்த பெருமாளிடம் சொல்லிடம் அந்த சன்னியாசி எங்க போனா எங்க போனா எங்க போனா தமையனிடம் சொல்லிடம்மா 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 போனா சொல்லிடம்மா அடியே பார்வதி என்ன என்ன ஆண்டி எங்க போனார் கிழவன் எங்க போனார் பண்டாரம் எங்க போனார் பரதேசி எங்க போனார் சடைய எங்க போனார் நிறுத்தண்ணா சடையாட்டி நிறுத்து என்ன பார்வதி பேசாதடி ஏன் நீ எல்லாம் ஒரு அண்ணனா
என் கூட பிறந்தவனா? ஏன் அப்படி என் கேக்குற? கஷ்டத்துல பங்கெடுக்க வந்தவனா நீ எல்லாம்? ஆமா பார்வதி. என்ன ஆமா பார்வதி? அவன் பங்கெடுக்கத்தான் வந்திருக்கேன் உனக்கு. ஆண்டி பண்டாரம் கிழவன் சடையாண்டி பேயாண்டி பிச்சாண்டி கூத்தாடி, சரி, எத்தனை வார்த்தைகளை சொல்லி நீ பேசுகிறாய். ஏன் யாரை பேசுகிறோம், எவரிடத்திலே பேசுகிறோம் என்று நீ நினைவிருக்கிறதா உனக்கு? அழகா இருக்கிறது பார்வதி. என்ன நினைவிருக்கிறது? உன் கணவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உன் கணவனை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏ அண்ணா, ஓ, என்னுடைய கணவரை பற்றி இப்படி பேசுனேன்னு சொன்னா, குறைவாக பேச நீ யார்? அதாவது நான் உன்னுடைய அண்ணன். அண்ணனா? அம்மா, அண்ணனாவது கண்ணனாவது? அப்ப ஏன் என்னை அழைத்த காரணம்? கல்லானாலும் அவர் எனக்கு கணவர், கல்லானாலும் அவர் எனக்கு கணவர், கல்லானாலும் புல்லானாலும் அவர் எனக்கு புருஷர். புல்லானாலும் புருஷர். அந்த புல் இல்லனே, பிறகு, புல்லுன்னு சொன்னா ஆ, ஒரு காலத்துல ஓடி 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 உழைத்து வளர்ச்சி உழைத்து முடித்து ஓய்ந்த காலத்துல வளர்ச்சி ஒரு அருகம்பிள்ளை கூட இப்ப விடுங்கிறதுக்கு சித்தவமத்து போய் இருப்பார். தெம்பு இருக்காது. அப்பவும் அவரை தூக்கி எறிஞ்சிடக்கூடாது, அப்படின்னு சொன்னா மதிக்காம இருக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னா நம்ம புருஷர் இல்லையா, சர். அதனால மரியாதை கொடுத்து வாழ வேண்டும். ஆமா ஆமா புருஷர் அப்படி புருஷம்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. கல்லஞ்சக்கார பாவியா இருந்தாலும், இருந்தாலும் கல்லஞ்சக்கார பாவியா இருந்தாலும், ஆமா அந்த அம்மாவுக்கு ஒரு காப்பி டீ தண்ணி கூட வாங்கி கொடுக்காம இருந்தாலும், அப்பவும் கண் கண்ட தெய்வமே என் கணவனாச்சேன்னு காலில் விழுந்து விழுந்து கும்பிடணும். ஏன்னா என்ன இன்னைக்கு தான் உனக்கு தெரியுதோ அவர் ஆண்டி. இங்க வந்துட்டியா நீ? என்ன ஆண்டி பண்டாரம் கிழவன் சடையாண்டி பேயாண்டி பிச்சாண்டின்னு பேசுறியே? ஏ அண்ணா கோபாலக்கண்ணா, கண்ணா அன்று ஒரு காலத்துல உன் தங்கை பார்வதி என்னை கைப்பிடித்து கொடுக்கும் போது அவர் ஆண்டியா ஆக தெரியவில்லையா அண்ணா? உனக்கு தெரியலையா அண்ணா? அவர் பண்டாரமாக உனக்கு தெரியவில்லையா கண்ணா என்று சக்தி உமாதேவி பார்வதி என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறேன்? ஏ அண்ணா அண்ணா கோபாலா, அண்ணா அண்ணா கோபாலா, ஆண்டி என்று தெரிந்திருந்தேன் அருமை தங்கை என்ன கொடுக்கலாமோ, அருமை தங்கை கொடுத்து விட்டு அகுமானமா பேசலாமோ, பண்டாரம் என்று சொல்லி பச்சை மாலை தெரிந்திருந்தும் பண்டார கிழவனுக்கு பார்வதியை கொடுக்கலாமா? பார்வதியை கொடுத்து விட்டு கொடுத்து படித்து நீங்கள் பேசலாமோ? பேசலாமோ? ஏ அண்ணா அண்ணா கோபாலா, அடித்தாலும் அடித்திட ஆளனவா பேசாதி, கொண்டாலும் கொன்னிட குறைவாக பேசாதி, எரித்தாலோ எரித்திடுங்கோ எரித்திடுங்கோ. என்னை அழனவா பேசாதீங்கோ பேசாதீங்கோ பேசாதீங்கோ. ஆமாங்கோ. என்று பார்வதியா சொன்ன போது பரந்தாமன் ஏது சொல்ல வாடி வாடி தங்க ஏறு வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, கைபிடித்து கொடுத்த நாளில் கண்ணனுக்கு கஷ்டம்தான், மாலை சூடி கொடுத்த நாளில் மாயனுக்கு கஷ்டம்தான் என்று சொல்லி கோபாலன் இன்னமுடன் சொன்ன போது பார்வதியா காதில் கேட்டு பச்சமால் இடமதிலை பார்வதியும் சொல்லுகிறார். அண்ணா அண்ணா கோபாலா, கைபிடித்து கொடுத்த நாள் கஷ்டமாக இருந்துதான்
மாலை சூடி கொடுத்த நாளாய் மன கஷ்டம் இருந்துதான் உந்தன் தங்கை பார்வதி உயிரோடு விடவும் வேண்டாம் ஆள குளிய வெட்டி ஆள குளிய வெட்டி அதிலே அக்கினிய ஆள குளிய வெட்டி அண்ணாள நல்ல குளிய வெட்டி குளிய அக்கினிய வளர்த்திடுங்கோ வளர்த்திடுங்கோ எரியுகிற அக்கினியில் எங்கமய கோபாலா அதிலே தள்ளிடுங்கோ சவளான போது தங்கையோட சாம்பல் அள்ளி தங்கையோட சமுத்திரத்தில் கரைத்திடுங்கோ சமுத்திரத்தில் கரைத்திடுங்கோ என்னம்மா சொல்லம்மா என்று பார்வதியா சொன்ன போது பச்சமாளங்கண்ணனுக்கு விவாசம் வருகுதையா பெருமாளான கண்ணனுக்கு கூட பிறந்த பாசம் அது கோபாலுக்கு வந்திடுமா என் தங்கையோட பாசம் அது தங்கையோட பாசம் அது சமயனுக்கு வந்திடுமா வந்திடுமா தங்கையாகிய பார்வதி இப்படி கண்ணீரும் கம்பளையுமாக அழுது கொண்டிருக்காளே இவ அழுத முகத்தை பார்க்கும் போது அடி மனசு தீப்பிடிச்சு எரியுது எரியுது பத்தி எரியுத என் கூட பிறந்தவ கொதித்து நிற்கும் போது ஆமையோ கண்ணனுக்கு கூட பிறந்த பாசம் வருகிறது பிறவி பாசம் வருது பிறவி பாசம் பெருமாளுக்கு வந்தது ஆமோ கவலைப்படாதம்மா பார்வதி தங்கச்சி கவலைப்படாதம்மா படாத பார்வதி கண்ணை தொடச்சுக்கோ அம்மா கண்ணை தொடமா தொடச்சுக்கோ நல்லா தொடச்ச வந்து போயிட்டா என் தங்கச்சி அழுதழுதே வந்துட்டு நல்லா தொடச்சியா தொடச்சிட்டு அம்மா என்ன ஏன் இப்ப அழுதுகிட்டு இருக்கே அண்ணா நான் வந்த வேகத்துல நீ மட்டும் ஒத்தையில அம்மா உட்கார்ந்துட்டு இருந்தியா அதை பார்த்தது சரி அண்ணனுக்கு மனசெல்லாம் பக்குன்னு ஆமா நீ என்கிட்ட பேசாம வேற இருந்த பாத்தியா கவலை உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு இந்த பண்டார கிழவை படிச்சுக்கோமா அத்தான் எங்க போனாருன்னு தெரியலையேங்கிற ஆதங்கம் ஆமா வீட்டுக்காரங்க பேச எனக்கு என்ன அதானே நீ ஏன் நேர்த்தி கடனா என்ன அப்புறம் ரெண்டு பேசுனா நீனாவது என்கிட்ட பேசுவேன்னு நினைச்சுதான் அப்படி பேசுனேன் பாத்துக்கோ தவறா நினைக்காத பார்வதி சரி அண்ணா அத்தான் எங்க போனாரம்மா அதை யாமனே கேட்க என்னப்பா சொல்லு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா என்னால அந்த மனுஷப்பட்ட சடம் கொஞ்சம் நெஞ்சமா அப்படி என்ன பார்வதி அண்ணா என்ன யாரோ தெரியவில்லை மதிகட்ட மானிட அரக்கன் ஒருவன் தவம் இருந்தான் சரி இவர் வரம் கொடுக்க போனார் போகாதீங்கன்னு மறிட்டேன் தடுத்தேன் அரக்கனை கைலைக்கு அழைத்து வர சொல்லுங்கள் என்று நான் தான் சொன்னேன் ஆமா வந்தானா வந்தான் அரக்கன் வந்த வேகத்துல என்ன கேட்டான் தெரியுமா என்னம்மா என் உச்சந்தலைகளை ஒரு சத்தியத்தை கேட்டான் ஆமாண்ணே இந்த பகவான் கொஞ்சமாவது முன்ன பின்ன யோசிக்கணுமா இல்லையா செய்து கொடுத்தாரா என்ன பண்ணாரு யோசிக்காம என் தலையில 3 முறை அடிச்சிட்டாருனே 3 சத்தியமும் செய்து கொடுத்தாரா செஞ்சு கொடுத்தாரு பாரு யோசனை கட்ட மனுஷன் இந்த அரக்க 5 வரல்லி அக்கினி வரத்தை கேட்டுட்டான் ஏன் சண்டாளே மாட்டேன்னு மறுத்தார் கொடுத்துருக்காரா பாவி சண்டாள அரக்கன் பகவான் மாறு மேலேயே பாய துணிஞ்சிட்டான் ஐயோ அவர் மேலே நீட்ட நினைச்சிட்டான் சத்தியம் தவறாம வரத்தை கொடுத்துதானே ஆகணும் அம்மா அப்படின்னு வரத்தையும் கொடுத்துட்டேன் சரி
யார் கொடுத்தா? யாரு? ஆண்டவன் பகவான் கொடுத்துட்டார். பகவான் கொடுத்தாரு பாத்தியா? அந்த அரக்கன் என்ன பண்ணா? அண்ணா ஓ, தீட்டிய மரத்திலேயே சண்டாளம் கூர்ம பார்க்க துணிஞ்சிட்டான். கூர்மை பார்ப்பது போலவும் வளர்த்த கிடா மார்பிலே வாய்ந்தது போல் பாயிலான் அண்ணா. பாய வந்தான் அண்ணா, பாய வந்தான் அண்ணா. அது மட்டுமா? வேற என்ன? அந்த சண்டாள பாவியின் தரக்க என்ன பண்றான்? ஆள்காட்டி விரலை எடுத்தான். எடுத்தான். ஆண்டவனை குறிபார்த்து வந்தான். அந்த அண்ணன் நீட்டிக்கிட்டே வந்தான். நிப்பாரா நம்ம அத்தா? அதான அவர் யாருக்கல்லே ஓடிட்டாருல்ல. யாருக்கல்லே பயந்த மனுஷன் இல்ல. பயந்த மனுஷன் இருப்பாரா? ஒரே ஓட்டமா ஓடிட்டார். அண்ணன் வேட்டியை தூக்கி முடிச்சிட்டு ஓடிட்டாருன்னு எங்க போனாரு? தெரியல. என்ன ஆனாரு? என்ன ஆச்சோ? 8 நாள் ஆகுது. அம்மா நான் அவரை பார்த்து இன்னும் காணலன்னா ஆனது அண்ணா என்ன ஆனாரோ தெரியல. இறைவனை காணாமல் ஆமோ இருளடைந்து போய் இருக்குதன்னா இந்த கைலாசம். கைலாச வாசல் இருளஞ்சு போச்சண்ணா. பகவான் இல்லாத கைலாசம் பாழடைந்து இருக்கிறது. இப்படி இருக்கண்ணே. சிவனார் இல்லாத கைலாசம் சீர்குலைந்து போட்டன்னா நீர் குலைந்து இருக்கிறதே அண்ணா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தார் தங்கை பார்வதி. கவலைப்படாதே, கவலைப்படாதம்மா. அண்ணன் நான் இருக்கேன், ஆ, தைரியமாயிரு. இரு. அந்த சடையாட்டி எங்க இருந்தாலும் சரி சடைய பிடிச்சி இழுத்தாந்து உங்ககிட்ட விடுதேன். சடைய பிடிச்சு இழுக்காதண்ணா. இறைவன் 8 நாள் ஆகுது. பட்னியும் பசியுமா இருப்ப- குளிச்சாரா குளிக்கலையா, சாப்பிட்டாரா சாப்பிடலையா தெரியல. அது கூட இல்ல. குடிச்சாரா குடிக்கலையோங்கிறது தெரியல. குடிக்காவா? டீ அதானே காப்பி குடியாம இருக்க விட்டாரு. குட்டி. டீ அவளுக்கு அதுதான் கவலையா இருக்கு. குடிச்சாரா குடிக்கலையா? குடிச்சாரா குடிக்கலையா, குளிச்சாரா குளிக்கலையா, சாப்பிட்டாரா சாப்பிடலையா. நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ அஞ்சாத மழையாத ஆயாசம் கொள்ளாத, அமைதியாயிரு அமைதியாயிரு. அம்மா பார்வதி. ஆமா, அண்ணன் எதுக்கு இருக்கேன்? அதானே உனக்கு உன்னை காப்பாத்துக்கு தானே அண்ணன் இருக்கேன். உன் கஷ்டத்தை நீக்குவதற்காகத்தான் இந்த கண்ணன் இருக்கிறேன். அதுக்கு தானே வந்திருக்கேன் என்று தங்கைக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு கோபால கண்ணன் பார்த்தா என்ன ஐயா? இறைவனாகிய சிவபெருமான் எங்கு போய் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லையே என்ன ஆனாரோ புரியவில்லையே என்று எண்ணாத எண்ணங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டு ஆமா. இறைவனை தேடி போவதற்கு நாமல் இப்படியே போனா அம்மா நம்மள அரக்க வருவா. அரை நொடியில ஆண்டவன் கிடைக்கவில்லை, அவர் மைத்துனர் மாப்பிள வாரார்னு சொல்லி அம்மா